இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து முகநூல் வாயிலாக இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிறவர்களே, உங்கள் யாவரையும் கர்த்தருடைய விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த மத்திய வார ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகையினாலே கடவுள் தந்திருக்கிற மகிழ்ச்சியான இந்த மாலை நேரத்தில் ஜெபத்தோடு அவருடைய நாமத்தை ஆராதிப்போம். ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்து இந்த ஆராதனையின் வாயிலாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். மகா இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உடையவராயிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எல்லா வகையான நன்மைகளுக்கும் ஆசீர்வாதமான வாழ்வுக்கும் அடித்தளமாயிருக்கிற நல்ல கடவுளே, கிருபையாக தந்த அருமையான ஆசீர்வாதமான இன்றைய நாளின் சாயங்கால வேளைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இடைநாள் ஆராதனையிலே பங்கெடுக்கும் மிகப்பெரிய பாக்கியத்தை கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு வருவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு வாசம் பண்ணுவீராக. பல்வேறு வகையான மனக்கவலைகளோடு மனச்சோர்வுகளோடு ஆண்டவரே, ஆவியானவரே, உம்முடைய தூய்மையான திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் எங்களை கண்ணோக்குவீராக. இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தருவீராக. உம்முடைய நாமத்திற்கு மகிமையாகவும் எங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருக்கு துதியாகவும் இந்த இடைநாள் ஆராதனை வேளைக்கு ஆரம்பமாகவும் 113வது ஞான பாடலை பாடுவோம். உன்னதமான மாராஜாவான என்ற பாடல். ஏழாம் சங்கீதத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போமாக. சங்கீதம் 47. சகல ஜனங்களே கை கொட்டுங்கள், களிப்புடனே கடவுள் முன் ஆரவாரம் செய்யுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவர், பூமி அனைத்தையும் ஆளும் மகத்தான ராஜா அவரே. ஜனங்களை நமக்கு கீழ்ப்படுத்துவார், ஜாதிகளை நமது பாதங்களுக்கு கீழாக்குவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறந்த தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தந்தளிப்பார்.
கடவுள் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தரிக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். கடவுளை புகழ்ந்து பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை புகழ்ந்து பாடுங்கள், பாடுங்கள். கடவுள் பூமி அனைத்திற்கும் ராஜா. பாடல்களை பாடி அவரை துதியுங்கள். கடவுள் பிரஜாதிகளை ஆளுகிறவர். கடவுள் தமது பரிசுத்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் கடவுளுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் கடவுளுடையவைகள். அவர் மிகவும் உயர்ந்தவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமேன். இன்றைய நாளுக்குரிய திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். முதல் பகுதியாக நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போமாக. பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 23 வரையிலான வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 23 வரை. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மை இல்லாமல் மாத்திரமில்லை, மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்துள்ளினார் என்றார் என்பது. நிருப வாக்கியம் வாசிக்க கேட்டோம். நற்செய்தி வாக்கியம் வாசிக்க கேட்போமாக. அது பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 25 வரையிலான வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 25 முடிய. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடே எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ எழுந்து நடவென்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான் என்பது குறிக்கப்பட்டதான நற்செய்தி வாக்கியம் வாசித்தாயிற்று. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக திரியேக கடவுளில் வைத்திருக்கும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக நாம் சேர்ந்து அறிக்கை பண்ணுவோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினாலே கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாடத்தில் பிறந்து பொந்திவிலாத்துமன்கள் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்திறங்கி 3ஆம் நாள் மரித்தோந்து உயிர்த்தெழுந்தார்.
பரமண்டலத்துக்கு ஏறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாய கடவுளின் வலதுபாசி வீட்டிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிலோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்து சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே மாலை நேரத்திலே மத்திய வார ஆராதனையில் பங்கெடுக்கும் மிகப்பெரிய பாக்கியத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த அருமையான நேரத்திலும் இன்று உலக செவிலியர் தினம் ஆசரிக்கப்படுகிறது. ஆகையினாலே இன்றைக்கு மருத்துவர்களுடைய மருத்துவ சேவை அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் எல்லாரும் நன்றாக அறிவோம். ஆகையினாலே அப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபிப்போம். அதே வேளையில் உலகம் முழுவதும் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு பல உயிர்கள் பிரிந்து போய் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் எல்லாரும் நன்றாக அறிவோம். அப்படிப்பட்டவர்களுக்காகவும் ஜெபித்து பிறகு தேவ வசனத்தை தியானிப்பதற்காக நாம் பிரயாசப்படுவோம். இப்பொழுது இந்த இரண்டு தரப்பினர்களுக்காக நாம் ஜெபிப்போமாக. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆசீர்வாதமான இந்த ஜெப வேளையிலே, இந்த மத்திய ஆராதனை வேளையிலே தேவரீர் எங்களை ஒன்று கூடும்படி நீ செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக இன்று உலக செவிலியர் தினம் ஆசரிக்கப்படுவதை கர்த்தர் அறிவீர். அருமையாண்டவரே, அன்பான பிதாவே, செவிலியர்கள், மருத்துவ பணிவிடை வேலை செய்கிற அடியவர்கள், ஆண்டவரே, இருபாலர்களுக்காக உம்முடைய பாதத்திலே கடந்து வருகிறோம். அருமையாண்டவரே, இந்த நாட்களிலே அவர்களுடைய சேவைகள் அதிகமாக இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிவீர் தகப்பனே. தங்களையே அர்ப்பணித்து ஆண்டவரே, என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை என்ற அந்த அர்ப்பணிப்போடு மருத்துவ பணிவிடை செய்கிற சகோதர சகோதரிகள் அனைவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடவுள் இறங்கி அவர்களை விசேஷமாய் ஆசீர்வதியும். அவர்களுக்கு விசேஷித்த சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுத்து ஞான வரங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறதான வாழ்க்கை துணைகள் மற்றும் குடும்பங்கள், பெற்றோர்கள், உறவுகள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை விசேஷமாய் பாதுகாத்தருளும். நல்ல தகப்பனே, இந்த மருத்துவ பணிவிடை வேலை செய்து அநேகர் உயிரிழந்திருக்கிறார்கள். அநேக மருத்துவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அநேக மருத்துவ பணிவிடைக்காரர்கள், ஆண்டவரை, மருத்துவ பணியாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கர்த்தர் அறிவீர் சுவாமி. ஆண்டவர் இறங்கி, ஆவியான தேவன் இறங்கி அப்படிப்பட்டவர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்கு விசேஷித்த ஆறுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கடமை உணர்வோடு பணியாற்றுகிற அந்த அன்பு மக்களை தொடர்ந்து பாதுகாத்தரணும் தகப்பனை. மாத்திரமல்ல, உலக நாடுகளையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றதான இந்த கொரோனா என்னும் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் பிரேதங்களாக காணப்படுகின்ற அவல நிலைமையை கர்த்தர் பார்க்கிறீரே சுவாமி. ஒருவேளை எங்களுடைய பாவமோ அல்லது எங்கள் மீது விழுந்த சாபமோ என்பதை நாங்கள் அறியோம். கடவுளே, ஆவியான தேவன் அறிவீர். மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. இந்த கொள்ளை நோயின் தாக்கத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்க வேண்டும் என்று உம்முடைய பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். கடவுளே, நோய் பாதிப்புக்கு ஆளாகி மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறவர்கள், வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள், இது நிமித்தமாக பல வகையான துன்ப துயரத்துக்கு ஆளான நிலையில் இருக்கிறவர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உன்னை குணமாக்கும் பரிகாரியாகிய கர்த்தர் நான் என்றவர், உம் காயங்களால் நான் ஆற்றுவேன் என்று சொன்னவர் நீர். உம்முடைய வார்த்தையின்படியே இறங்கி, உம்முடைய வசனத்தின்படி இறங்கி, உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னிப்பேன், உன் நோய்களெல்லாம் குணமாக்குவேன் என்று வாக்குப்படி நம்முடைய வார்த்தையின்படி இறங்கி நோய் தொற்றுக்கு ஆளான நிலையிலே ஆண்டவரை, பயத்தோடும் நடுக்கத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கடவுள் இறங்கி ஆறுதல் செய்து சுகப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எல்லா வகையான நன்மையும் கிருபையும் தந்து கர்த்தர் எங்களை வழி நடத்தும். இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற எல்லா மக்களோடும் கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும்.
உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதிகமாக நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் உறுதி அடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்களுக்காக சிலுவையிலே மரித்து வைத்த கடவுள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது கடவுளுடைய வசனத்தை தியானம் செய்வோமா. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுதே. ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு மத்திப ஆராதனையில நாம் எல்லாரும் உலகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து கொண்டு ஒரு குடும்பமாக இணைந்து கர்த்தரை ஆராதிக்கவும் ஆண்டவருடைய திருவார்த்தைகளை தியானிக்கவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட இறை வார்த்தை எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரை உள்ள வசனங்கள். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார் என்பது. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த மத்திப வார ஆராதனையில இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீர் பேச போகிறதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்கு விளங்கி கொள்வதற்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் அறிவு எம்மாத்திரமையா. ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும்போது ஆவிக்குரிய சத்தியங்களை ஆவிக்குரிய பிரகாரம் விளங்கிக் கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் கீழ்ப்படியவும் தாழ்மையுள்ள இருதயத்தை எங்களுக்கு தார். எங்களை தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த மத்திப வார தொழுகையில இந்த நாளின் நம்முடைய வேத ஆராய்ச்சிக்கு தலைப்பாக தெரிந்தெடுத்தது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அதிகாரங்கள். கிறிஸ்துவின் அதிகாரம் என்ன? அதிகாரம் ஆங்கிலத்திலே பவர் என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுடைய சக்தி, அதிகாரம் என்பது எதிர் சூழ்நிலைகளை தாங்கும் சக்தி என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் தான் எதிர்நோக்குகின்ற எதிர்வினைகளை, எதிரான சூழ்நிலைகளை எப்படி சமாளிக்கிறான், எப்படி சாதுரியமாக அவற்றை தாக்குப்பிடிக்கிறான் என்பது அவனுடைய வல்லமையை குறிக்கிறது. அதிகாரம் என்பது ஒரு நீர்வீழ்ச்சியை போன்றது என்று சொல்வார்கள். ஒரு சமயம் ஒரு மனிதர் நயகரா நீர்வீழ்ச்சியை பார்ப்பதற்காக சென்றிருந்தார். அந்த நயகரா நீர்வீழ்ச்சியை அவர் பார்த்து கொண்டிருந்த போது தூரத்தில்
ஒரு அருமையான பவர் ஹவுஸ் இருக்கிறது. அந்த நயகரா நீர்வீழ்ச்சியிலிருந்து மின்சாரம் தயாரித்து விநியோகிக்கின்ற நிலையம். அவர் அந்த கைடை பார்த்து, தன்னை வழிகாட்டி கொண்டிருக்கின்ற கைடை பார்த்து சொன்னாராம், இந்த மின்சாரம் எல்லாம் எப்படி இங்கிருந்து தயாரிக்கிறார்கள் என்று கேட்டாராம். அதற்கு அந்த கைடு சொன்னாராம், இங்கே பாருங்கள், நாம் பார்த்து கொண்டிருக்கிற கீழே இருக்கிற அந்த ஏரி என்று சொல்லக்கூடிய அந்த ஏரி, லேக் ஏரி, ஒன்டோரியா என்று சொல்லக்கூடிய 169 அடி உயரமான அந்த ஏரியிலிருந்து நீர் கீழே விழுகிறது. கீழே இருக்கிற ஏரிக்கு 169 அடி உயரத்தில் இருக்கிற ஏரியிலிருந்து நீர் கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏரியிலிருந்து கீழே விழுகின்ற நீர்தான் இந்த மின்சாரம் தயாரிப்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அந்த ஏரியின் அந்த உயரத்திலிருந்து அந்த நீர் கீழே விழாமல் அங்கேயே இருந்து விட்டால், தங்கி இருந்து விட்டால், ஒரு சக்தியும் தயாரிக்க முடியாது, ஒரு சக்தியும் உற்பத்தி ஆகாது என்று சொன்னாராம். என் அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் எப்போது மற்றவர்களுக்கு பயனுள்ள விதத்தில் தன்னை தாழ்த்துகின்றானோ அதுதான் உண்மையான அதிகாரம், உண்மையான வல்லமையின் அடிப்படை ஆதாரம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறதுபடி அவர் எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையிலே மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் பாதங்களுக்கு கீழாக பண்ணினார். இவ்வளவு அதிகாரத்தை உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி எபேசியர் 1 அதிகாரம் 20 முதல் 23 வரையிலும் உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்து தான் திருச்சபையின் தலைவராக இருக்கிறார். ஆகையினால் திருச்சபையை பாதாளத்தின் வாசல்கள் ஒன்றுமே செய்துவிட முடியாது. இன்றைக்கு மாலையிலே அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற அதிகாரங்கள் என்ன? உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட அதிகாரங்கள் என்ன என்பதைத்தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். முதலாவது மத்தேயு அதிகாரம் 28வது வசனம் 18வது வசனத்தில் உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு போவதற்கு முன்பாக தம் சீடர்களை பார்த்து அவர் கொடுத்த கட்டளை என்னவென்றால், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்துக்குள்ளாக அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசியுங்கள் என்று சொன்னார். தம்முடைய சீடர்கள் உலகம் முழுவதும் போய் இயேசு கிறிஸ்துவை கர்த்தரும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய பிரசங்கிக்க வேண்டும். அவர் அவர்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் ஜனங்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும்.
அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்களுக்கு கேட்டிருக்கலாம், எந்த அதிகாரத்திலே போவது, எந்த அதிகாரத்தில் இந்த கட்டளையை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என்றால், முதலாவது சொல்லுகிறார் மத்தேயு 28:18 சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு ஆண்டவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடையவராக அவர் இருக்கிறார். சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2:10-11 சொல்லுகிறது, தம்மைத்தாம் தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாகி சிலுவையின் மரண பரியந்த கீழ்ப்படிந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உயர்த்தி, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லா முழங்கால்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இயேசு கிறிஸ்துவுக்கு வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்த இயேசு ஆண்டவர் எல்லா அதிகாரத்தையும் உடையவராயிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:12 சொல்லுது, நாம் ரட்சிக்கும்படி வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே இயேசு கிறிஸ்துவென்னும் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் அருளப்படவில்லை. இந்த உலகத்தில் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவுக்கு, உயிர்த்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5:12 இப்படியாக சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5:12 அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வரியத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அடிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஆட்டுக்குட்டியானவர் எல்லா அதிகாரங்களையும் கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரரானவர். இந்த உலகத்திலே அதிகாரம் அதிகாரம் என்று சொல்லுகிறார்களே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை தவிர வேறு அதிகாரம் ஒருவருக்கும் கொடுக்கப்படவில்லை. பிலாத்து, உன்னை மரண தண்டனைக்கு ஒப்புக் கொடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து சொன்னார், பரத்திலிருந்து உமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இல்லை என்று சொன்னார். மனிதர்கள் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கு, அதிகாரத்தை பலப்படுத்துவதற்கு, அதிகாரத்தை வெளிப்படுத்துவதற்கு பார்க்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் உலகத்தில் வேறொரு அதிகாரமும் யாருக்கும் இல்லை. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லா அதிகாரங்களும் உயிர்த்த இயேசு கிறிஸ்துவுக்குரியது. இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, மார்க்கு 1:26-27 அசுத்த ஆவிகள் மேலும் இயற்கையின் மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார். அவர் பிசாசுகளை துரத்தின போது அவர் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே அதிகாரம் பெற்றவர் மட்டுமல்ல, அசுத்த ஆவிகளின் மேலும் இயற்கையின் மேலும் காற்றின் மேலும் கடலின் மேலும் அதிகாரமுடையவர் என்பதை சீடர்கள் கண்டார்கள். ஜனங்கள் கண்டு அவரை தேவனை மைமைப்படுத்தினார்கள். லூக்கா
4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுது, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகளும் புறப்பட்டு போகின்றனவே என்றார்கள். இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளை அதட்டினார், காற்றை அதட்டினார், கடலை அதட்டினார். அவைகள் கீழ்ப்படிந்தன, அசுத்தாவிகள் புறப்பட்டு போயின. அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிசாசுகள் ஓடுகிறது, இயற்கை கீழ்ப்படுகிறது, மறந்துவிடக்கூடாது. 3வது யோவான் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது, ஜீவனை கொடுக்கவும் மறுபடியும் அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடம் பெற்றுக்கொண்டேன் என்று குறிப்பிடுகிறார். யோவான் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் அழகான வார்த்தை பாருங்கள். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்து கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். பிதாவாகிய கடவுள் அவருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம்? ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுத்து கொள்ளவும் அவருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஜீவாதிபதி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, எடுக்கவும் அதிகாரமுடையவராய் இருக்கிறார். அவரை தவிர வேறு அதிகாரம் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. மறந்துவிடக்கூடாது. நம்முடைய ஜீவனை குறித்து இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அநேக சிந்திக்கிறோம். ஐயோ, இந்த கொரோனா என்னுடைய உயிரை வாங்கிடுமா, பறித்து விடுமா? வேதம் சொல்லுகிறது அன்பானுகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவாதிபதியாய் இருக்கிறார். அவர் பிதாவினிடமிருந்து ஜீவனுக்கான கட்டளையை, அதிகாரத்தை பெற்றவராய் இருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய தலைமயிரில் ஒன்று கூட கீழே விழாது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனின் காவலாளியாயிருக்கிறார். 4வது வேதம் சொல்லுகிறது, யோவான் நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்த இன்னொரு விசேஷித்த அதிகாரம் என்னவென்றால், யோவான் நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம், பிதாவே வேளை வந்தது, நீருமுடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவன் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மைமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மைமைப்படுத்தும். மாம்சமான யாவருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும் அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்து அவரை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். வேறு ஒருவராலும் மனுஷனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க இயலாதே. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனோ பிதாவினிடத்தில் வரா. ஒருவன் நித்திய ஜீவனில் பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்து அனுமதிக்கணும். அவர்தான் நித்திய ஜீவனின் வாசலாயிருக்கிறார். அந்த அதிகாரத்தை
பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்து அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நான் முன்னால ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். 2 அருமையான சகோதரிகள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள். ஒரு சகோதரி புராட்டஸ்டன்ட் திருச்சபையை சார்ந்தவர்கள், இன்னொரு சகோதரி கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவர்கள். இந்த கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த சகோதரியின் நம்பிக்கை என்னவென்றால், பரலோகத்தினுடைய திறவுகோல் பேதுருவிடத்தில் இருக்கிறது. 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கத்தோலிக்க சபையை சார்ந்த சகோதரி சொல்லுகிறார்கள், நீங்கள் போயும் புராட்டஸ்டன்ட் சபையை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்களே, பரலோகத்துக்கு போவதற்கு பேதுரு அப்போஸ்தலன் அனுமதி வழங்க வேண்டுமே, அவரைத்தான் நீங்கள் அதிகமாக முக்கியப்படுத்துவதில்லையே என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்போது இந்த சகோதரி சொன்னார்களாம், இயேசு கிறிஸ்து வாசலாக இருக்கும்போது பரலோகத்துக்கு போவதற்கு பேதுரு சாவியை வைத்திருந்தால் என்ன, பேதுரு சாவியை வைத்திராமல் இருந்தால் என்ன? இயேசு கிறிஸ்து தானே வாசல். அவர் வாசலா இருக்கும்போது நான் உள்ள பிரவேசிப்பதற்கு என்ன தடை? இது ஒரு நகைச்சுவையான வார்த்தையா இருந்தாலும் இதுல ஒரு காரியம் இருக்கிறது பாருங்க. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் பரலோகத்துக்குள்ள நம்மை யாரும் அனுமதிக்க முடியாத, நம்மை மனிதர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிற எவருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும் அதிகாரத்தை தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் சேரக்கூடாத, நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க இயலாது, மறந்துவிடக்கூடாது. ஆகையினால் தான் பேதுரு அப்போஸ்தலன் சொன்னாரு, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழே பூமியின் மேலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் அருளப்படவே இல்லை. 5வது சொல்லுகிறது, லூக்கா 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே மனிதர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார். வேறொருவராலும் ஒரு மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்க கூடாது, மன்னிக்க முடியாது. ஏனென்றால் பாவம் என்பது அழிக்க முடியாத ஒரு கரை. பாவத்தை மன்னிக்கிறவர்கள் அந்த பாவத்துக்கான கிரயத்தை செலுத்தியாக வேண்டும். ஒரு தெய்வம் ஒரு பக்தனுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டுமானால் அந்த பாவத்தை அந்த தெய்வம் சுமக்க வேண்டும். அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை அந்த தெய்வம் செலுத்தியாக வேண்டும். அப்படியானால் இந்த உலகத்தில் வந்து மனுஷனுடைய பாவங்களுக்காக தம்மையே பலியாக கொடுத்து ரத்தம் சிந்தி மரித்த ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். ஆகையினால் அவர் மாத்திரம்தான் பூமியிலே மனுஷர்களுடைய பாவங்களை மன்னிக்கும் அதிகாரமுடையவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டார்கள், எந்த அதிகாரத்தில் நீ இதை செய்கிறாய்? இயேசு சொன்னார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. ஏனென்றால் மாமிஷத்தில் வந்து மனுஷனுடைய பாவங்களை எல்லாம் ஏற்றி கல்வாரி சிலுவையிலே மனுஷனுக்காக ரத்தம் சிந்தி மரித்த தெய்வம், மனுவுருக்கொண்டு வந்து மனுஷனுக்காக பிராயச்சித்தம் செய்த தெய்வம்
இயேசு கிறிஸ்து தான். ஆகையினால் மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. அவருடைய இரத்தத்தினால சகல பாவங்களையும் அவர் மன்னிக்கிறார். அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம் யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 35 முதல் 36 வரையிலும் உள்ள வசனங்கள். யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 31 முதல் 36 வரையிலும் பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் அவருடைய கைகளில ஒப்பு கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயும் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 தீமோத்தேயும் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தின் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும் அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும் நித்திய நியாயாதிபதியாக நியாய தீர்ப்பின் அதிகாரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். மனுஷன் செய்கிற நன்மைக்காவது தீமைக்காவது தகுந்த பலனை அடையும்படிக்கு எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் அண்டையில வந்தாக வேண்டும். ஒருவேளை இயேசு எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லலாம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லலாம். யார் இந்த இயேசு கிறிஸ்து? நாங்கள் ஏன் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 31வது வசனம் இப்படி சொல்லுகிறது: மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து பிதாவாகிய கடவுள் எழுப்பி உலகத்தை நியாயம் தீர்க்கிற சகல மனிதர்களையும் நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை அவருக்கு கையளித்திருக்கிறார். அவர் உலகத்தை நியாயம் தீர்க்கும் அதிகாரம் பெற்றவர். நாம் எல்லாரும் அவருக்கு கணக்கு சொல்லியாக வேண்டும். இன்னொன்று 7வது காரியம், யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற இன்னொரு அதிகாரம் என்ன? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் கடவுளின் பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடமிருந்து பெற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஆண்டவரை அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறார். இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் நமக்கு தந்தருளி இருக்கிறார். விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளி இருக்கிறார்.
இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆகிறோம். இந்த அதிகாரம் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த விசேஷித்த அதிகாரம். என் அன்புக்குரியவர்களே, இத்தனை அதிகாரம் பெற்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய அதிகாரத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். இந்த உலகம் அதிகாரத்துக்கு பின்னாலே போய் கொண்டிருக்கிறது. யார் பெரியவர்கள் என்கின்ற போட்டி இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருந்திருக்கிறது. அவருடைய சீடர்களுக்குள்ளே நடந்திருக்கிறது. மற்றவர்களை அடக்கி ஆள்வதுதான் அதிகாரம் என்ற போக்கு இன்றைக்கு உலகத்திலே தலை தூக்கி இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர், நமது இரட்சகர், எல்லா அதிகாரமுடையவர். ஆனால் அவர் சீடரின் கால்களை கழுவி நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போனேன் என்று சொன்னார். அந்த மாதிரியை பின்பற்றினவர்களாக நமக்கு கொடுக்கப்பட்ட விசேஷித்த கிருபைகளை, அதிகாரங்களை பயன்படுத்த நாம் தொடங்கிவிட்டால் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். என் அன்புக்குரியவர்களே, அதிகாரத்திற்கு கிறிஸ்துதான் மாதிரி. அவரை பின்பற்றி வாழ இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். நம்மை ஒப்பு கொடுப்பான். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே நல்ல வார்த்தைகளை தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இப்பொழுது 367வது கீர்த்தனை பாடுவோம். இயேசுவே கிருபாசனபதியே, கெட்ட இழிஞன் என்னை மீட்டருள், இயேசுவே கிருபாசனபதியே என்ற பாடலை பாடுவோம். இயேசுவே கிருபாசனபதியே, கெட்ட இளைஞன் என்னை மீட்டருள், இயேசுவே கிருபாசனபதியே. காசினியில் உன்னை அன்றி தாசன் என காதர கண்டேல் என் சொரூப வல்ல மண்டலாதிபா. காசினியில் உன்னை அன்றி தாசன் என காதர கண்டேல் என் சொரூப வல்ல மண்டலாதிபா. நேசமாம் ஏழைக்கிறங்கி மோசமணுகாது கார், நேசமாம் ஏழைக்கிறங்கி நித்தனை என்னை திருத்தி வைத்தருள் புத்தி வருத்தி, இயேசுவே கிருபாசனபதியே. பேயோடை சிறையதிலும் காயவினை கெட பின்னமாக கொண்டது கன்னியாயினேன். தீயோரை மேற்கும் பொருளாய் நேயமுற்றோதிரம் விட்ட, தீயரை மேற்கும் பொருள் நேயமுற்றோதிரம் விட்ட தேவனை என்னை கண்ணோக்கி இவினை அனைத்தும் இயேசுவே கிருபாசனபதியே. சிறைப்படுத்தினவற்றை சிறையாக்கி விட்ட திறமுள்ள எங்களுபகார வள்ளலே. சிறையாக்கி விட்ட ஆதி திறமுள்ள எங்களுபகார வள்ளலே. குறையே துணை அண்டினோ கிரைவாயனை சாதிக்கும், குற்றங்களறவை தீர்த்து மற்ற முடிய
பார்த்து இயேசுவே கிருபாசனபதியே உலகமதில் நல்லார் எவரும் புண்ணியனே உம் சரணம் நன்னி அண்டினேன். உலகமதில் நல்லார் எவரும் புண்ணியனே உம் சரணம் நன்னி அண்டினேன். எல்லாருக்கும் எல்லாம் நீ அல்ல எனக்கு உதவி நாளருள் புரிந்து உன்னாவியை சோரிந்து இயேசுவே கிருபாசனபதியே கெட்ட இளைஞனை மீட்டரும் இயேசுவே கிருபாசனபதியே. கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரில் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமையானவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்படுவார்கள். என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஆம், அன்பின் பரலோக பிதாவே, அருமையான ஆசீர்வாதமான இன்றைய நாளின் சாயங்கால வேளையை கடவுள் எங்களுக்கு தந்தீர். பகல் முழுவதும் எங்களோடு எங்களை பாதுகாத்தீர். எங்களுடைய பணிகளிலும் பயணங்களிலும் உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு இருந்தது. எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்தி சாய்ந்த மாலை வேளையை தந்தீர். இருள் சூழ்ந்த இரவு வேளையை தந்தீர். தேவரீருடைய நாமத்தை ஆராதிக்கக்கூடிய பாக்கியத்தை கடவுள் தந்தீர். எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. முகநூல் வாயிலாக இந்த ஆராதனையில, இந்த மத்தியவார ஆராதனையில பங்கெடுக்கும் மிகப்பெரிய பாக்கியத்தை கடவுள் தந்தீர். நாங்கள் ஒன்று கூட அருள் புரிந்தீர். உம்முடைய வேத வசனங்களை வாசிக்கவும் பாடி துதிக்கவும் தேவரீர் உம் திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துநாதருடைய நாமத்துக்கு நீர் அருள் இருக்கிற வல்லமையான அதிகாரத்தை குறித்து நாங்கள் தியானிக்கவும் கடவுள் செய்த பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம், அன்பின் ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் நீர் அவருக்கு கொடுத்து அவருடைய ஆளுகைக்கு கீழாக எல்லா அதிகாரத்தையும் உட்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கிற எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆம், அருமை ஆண்டவரே, பிசாசுகளை துரத்தும் அதிகாரம் உடையவர், இந்த இயற்கையை கட்டுப்படுத்தி ஆளும் அதிகாரம் உடையவர். அப்பேற்பட்ட அதிகாரமுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பாடி துதித்து ஆராதிக்க எங்களுக்கு கிடைத்த எல்லா பாக்கியங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆம், அவர் மூலமாகத்தான் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் என் தேவனாகிய கர்த்தர் உம் திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துநாதருக்கு அருள் இருக்கிறீர். அவருடைய சிலுவை பாடுகள் மூலமாக, அவருடைய தியாக பலியின் மூலமாக ஆண்டவரே, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மரணத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து உம்முடைய பிள்ளைகளாக ஆக்கும் அதிகாரத்தை நீர் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அத்தகைய சிறப்பான அதிகாரங்களை உம் திருக்குமாரன் மூலமாய் எங்களுக்கு தந்திருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த தெய்வீக சிலாக்கியங்களில் நாங்கள் நிலை கொண்டிருந்து உமக்கு மகிமையாக வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த முகநூல் ஆராதனையின் வாயிலாக பங்கெடுத்த எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளின் பல்வேறு நிலைகளிலும் இருந்து கொண்டு இந்த ஆராதனையில பங்கெடுத்திருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவளை விசேஷமாய் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த நாட்களிலே ஆண்டவரை நோய் தொற்றின் காரணமாக அரசு விதித்திருக்கிற கட்டுப்பாட்டின்படி ஆலயம் திறந்து ஆராதிக்க முடியாத சூழ்நிலை இருப்பதை கர்த்தர் அறிவி ஆண்டவர் இறங்கி விரைவாக நல்ல சூழ்நிலைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணி தாரும். நோய் தொற்றுக்கு ஆளாகி அதிலிருந்து ஆண்டவரை மீள முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் எல்லாருக்காக வேண்டிக் கொள்கிறோம். கடவுள் அவளுக்கு நல்ல சுகத்தை தாரும். பல்வேறு வகையான உடல் உபாதைகளினால் இதர நோய்களினால் பலவீனங்களினால் தாக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுள் அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பீராக.
சிறியோரையும் பெரியோரையும் வாலிபரையும் கன்னிகர்களையும் விசேஷமாக முதியோர்களையும் தாய் தந்தையர்களையும் விதவையர்களையும் கடவுள் கண்ணோக்கி பார்த்து ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தோப்பனை. எல்லா வகையான நன்மையும் கிருபையும் தருவீராக. தேசத்தையும் தேசத்தினுடைய எல்லா குடிகளையும் அழிவுக்கு விலக்கி காப்பீராக தோப்பனை. மாலை நேரத்தில் வந்து மனநிறைவோடு உம்மை ஆராதிக்க கடவுள் எங்களுக்கு தந்த எல்லா பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். யாவற்றையும் எங்களுக்காக சிலுவையில மரித்து உயிர்த்து ஜீவிக்கிற ஜீவனுள்ள கடவுள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படும் போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்பின் வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடங்களை மன்னியும். எங்களை சோதனைப்பட பண்ணாமல் தீமையோடு ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என்னோடிரோம் நேச கர்த்தரே, வெளிச்சமாங்கி ஏரோட்டாயிற்று, ஆற்றோரோதாசை அற்று போயேனோ, நேர்மை சகாயரே ஏனோ நேரோ. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சமாதானத்தின் கடவுள் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. இந்த மாலை நேரத்திலே நடைபெற்ற இந்த தொழுகையில பங்கெடுத்த உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்திலே மீண்டும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நாளை காலை 7 மணிக்கு நடைபெறுகிற ஆராதனையிலே பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.